இந்த சைட் பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவெற்றியூரில் வந்து மெட்ரோக்கு நியர்பையில் தான் இந்த சைட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெரஸுமே அப்பார்ட்மெண்ட்டாக வந்து கட்டிட்டு இருக்காங்க. மல்டிபிள் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதோட டெரஸில் தான் வந்திருக்கேன். நம்ம லூனி டைல்ஸ் தான் இந்த டெரஸில் போட்டிருக்காங்க. ஜென்ரலாகவே நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது என்னென்னா, டெரஸில் அன்னெசரி லோடை அவாய்ட் பண்ணுறதுக்கு சில ஐடியாஸில் வந்து இது ரொம்ப முக்கியமானதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில் நம்ம வந்து பைப் லைன் வந்து வாட்டர் டேங்குக்கு கொண்டு போகிறதுக்கு, வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பெரிய சைட்டாக இருக்கும்போது பேரப்பட்ட வாலில் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, மழைநீர் வாட்டத்தை நோக்கி இங்கே மழைநீர் பைப் நம்ம வச்சிடறோம். இது வழியாக தண்ணிக்கு வந்து வாட்டம் அமைச்சிடறோம். ஆனால் இந்த இடத்துல ஏதாவது வேற ஒரு தேவை காரணமாக இதை வந்து பேரப்பட்ட வாலில் கொடுக்காம கீழேயே பைப் லைன் கொடுத்துறோம் அப்படின்னா, இந்த மாதிரி 3 இன்ச் அளவுக்கு அந்த 0 லெவலில் நம்ம வந்து மூட வேண்டியதாகிடும். இந்த 3 இன்ச்சுக்கு டோட்டலாக நம்ம 0 பண்ணணும் அப்படின்னா, இந்த 6000 சதுரடிக்கு எவ்வளோ சிஎஃப்டி அளவுக்கு நம்ம மெட்டீரியல் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 20லேருந்து 25 மூட்டை சிமெண்ட் அளவுக்கு இந்த 0 லெவல் பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம வாட்டம் கொடுக்க வேண்டிய அவசியமாயிடும். 10 அடிக்கு 1 இன்ச்சு அப்படின்ற மாதிரி வாட்டம் கொடுப்போம். அப்போ டெரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மழைநீர் வாட்டம் கொடுக்கும்போது ப்ளம்பிங் ஒர்க்கை நல்லா பிளான் பண்ணி முன்னாடியே, இப்போ சென்டரில் நீங்கள் ஏ டைப்பில் டிவைட் பண்ணுறீங்களா, முடிஞ்ச அளவுக்கு சென்டரில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அந்த லெவல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்லோப் கொடுக்கும்போது உங்களுக்கு மறைஞ்சிரும், ஸ்லோப்பும் நம்மளுக்கு கிடைச்சிரும். தேவையற்ற அந்த எடையை மெட்டீரியலை வந்து கம்மி பண்ணலாம். இது மூலமாக நம்மளுக்கு 25 மூட்டையோட சிமெண்ட்டுக்கான காஸ்ட்டு, அதுக்கான ஃபில்லிங் மெட்டீரியல் 1க்கு 5 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 125 மூட்டை எம்சாண்டோ இல்லை மணல், இதோட தேவைகள் குறையுது. இது மூலமாக காசு நம்மளுக்கு கம்மியாகும். அந்த 25 மூட்டை சிமெண்ட்டு, எம்சாண்டு இதுக்கான காசு கட்டிங் ஆகும். ரெண்டாவது, அன்னெசரியா லோடை கொண்டு வந்து டெரஸ்ல மொட்டை மாடியில் வைக்கிற விஷயத்தையும் நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ இது மூலமா இந்த பெனிஃபிட்ஸை வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 15% வரைக்கும் நம்மளுக்கு கம்மியாகவே இந்த கூலிங் டைல்ஸை நம்மளால் போட்டுற முடியும். இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். அந்த விஷயத்தை தான் இது வரைக்கும் நம்ம கஸ்டமர்ஸுக்கு வந்து எல்லா வகையிலையுமே நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து பெறப்பட்ட வல்லையோ இல்லை பிளான் பண்ணி நம்ம ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறது மூலமாக 15% வரைக்குமே மெட்டீரியல் காஸ்ட்டு கம்மியாகும். அன்னெசரி லோடையுமே தவிர்க்கலாம்.